கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் தேவனுக்கு 1000 நாமங்கள் என்ற ஒரு பாடல் உண்டு. நம்முடைய தேவனின் நாமங்கள் பல. அவற்றில் ஒன்று யெகோவா நிசி. இந்த பெயரை யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இந்த பெயரானது மோசேயினால் கடவுளுக்கு அருளப்பட்டது. கடவுளின் நாமங்களில் பல தேவ மனிதர்கள் கடவுளுடைய தன்மையை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பார்த்தபோது, இல்லை என்றால் அவர்கள் அனுபவித்த போது, அவர்கள் அனுபவித்த அந்த தன்மைகளை வைத்து கடவுளுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். இப்போ யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் தேவனை அழைத்தது, மலையின் மீது அவனுக்கு தேவன் ஈசாக்கை விடுவித்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்த போது யெகோவா ஈரே, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்று பெயரிடுகிறார். அதே போல்தான் இங்கே மோசே கர்த்தருக்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். யெகோவா நிசி என்றால் லார்ட் இஸ் மை பேனர் ஆர் ஃபிளாக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். தமிழில் கர்த்தர் நம்முடைய ஜெய கொடி என்று நாம் சொல்லலாம், வெற்றியின் கொடி என்று நாம் சொல்லலாம். இந்த பெயர் எந்த சூழலில் கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேல் அவங்க ரெவத்தீமிலே, அதாவது சீன் வனாந்தரத்தில் ரெவத்தீம் என்ற இடத்துல அவர்கள் தங்கி இருக்கிறாங்க. அங்கே தங்கியிருந்த போது 2ஆம் முறை அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஏன்னா வனாந்திரத்தில் தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்கள் அந்த எகிப்திய பாலைவனத்தை சுற்றி பார்க்க சென்றபோது கடுமையான பாலைவனம், எப்படி தான் இஸ்ரவேல் மக்கள் இதை கடந்து சென்றார்களோ என்று நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அது. அங்கே அவர்களுக்கு தேவன் மீண்டும் தண்ணீர் கொடுக்கிறார். இந்த இடத்துல தேவன் தண்ணீர் கொடுத்த அந்த புதிய இடத்திற்கு அவர்கள் மேரிபா என்று பெயரிட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இப்படி அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க. எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டாங்க. அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது முதலாவது அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தவர்கள் இந்த அமலேக்கியர் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, யார் இந்த அமலேக்கியர்? அமலேக்கியர் என்பவர்கள் ஏசாவின் புத்திரர். யாக்கோபு ஏசா அண்ணன் தம்பி. அந்த ஏசாவினுடைய மகன் எலிஃபாஸ் என்பவனுக்கும் அவனுடைய மறுமனையாட்டியாகிய திம்னா என்பவளுக்கும் பிறந்தவன் தான் இந்த அமலேக். இவர்கள் கானானிய குடிமக்கள் அல்ல, மாறாக கானானுக்கு அருகில் இருந்த நெகேவ் என்ற பாலைவனத்தில் குடியிருந்தவர்கள். இஸ்ரவேல் மக்கள் அமலேக்கியர்களுடைய பூமியை சுதந்திரிக்க என்றுமே முயற்சி செய்ததில்லை. அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவர்கள் ஏசா காலத்திலே யாக்கோபின் குடும்பத்தின் மீது வைத்திருந்த பகையின் நிமித்தமாக இப்பொழுது இஸ்ரவேல் மக்களை பழி வாங்குவதற்காக அவர்கள் எழும்பி வருகிறார்கள். தேவன் இவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். இவர்கள் கானானுக்குள்ளாக குடியேறக்கூடாது என்ற தவறான நோக்கத்தோடு இவர்களை பழி வாங்க வேண்டும் என்று இந்த அமலேக்கியர்கள் வருகிறார்கள். இந்த அமலேக்கியர்களை அழிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்கள் விரும்பவில்லை. ஆனால் இவர்கள் அவர்களை தேடி வருகிறார்கள். அப்போ இவர்கள் கானானுக்கு போகும் வழியிலே செய்ய போகின்ற முதல் யுத்தம் இது. இஸ்ரவேல் மக்கள் போர் வீரர்கள் அல்ல, அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தவர்கள். அவர்கள் செய்ய போகும் முதல் யுத்தம் இது. இஸ்ரவேல் மக்கள் மிகவும் கலங்கினார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை போகும்படியாக கட்டளையிட்டார். அப்போ மோசே என்ன பண்ணுவார்? தன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீட்டும் போது இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்தில் மேற்கொள்வார்கள். அந்த கோலை மோசே தன்னுடைய கை வலிக்குதுன்னு சொல்லி கையை கீழே இறக்குனா இஸ்ரவேல் மக்கள் தோற்று போவார்கள். ஆகையினால ஆரோன் ஊர் என்பவர்கள் மோசையின் கையை தாங்கி பிடித்து இஸ்ரவேல் மக்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு நன்றி செலுத்தும் விதத்தை தான் யெகோவா நிசி என்று மோசே கடவுளுக்கு பெயரிடுகிறார். இப்போ இந்த யெகோவா நிசி என்ற பெயரின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்ற சில ஆவிக்குரிய உண்மைகள் என்ன? முதலாவது, கர்த்தர் நம்முடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை விடுவிப்பவர். இந்த அமலேக்கியர் திடீர்னு இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணுறாங்க? அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் அதற்கு ஆயத்தமாக இல்லை. சில வேளைகளிலே நாம் எதிர்பாராத சூழலிலே எதிர்பாராத மனிதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடும், நமக்கு எதிராக செயல்படக்கூடும். ஆனால் நம் கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார்.
இரண்டாவதாக, தேவன் நம்முடைய யுத்தங்களிலே, அதாவது நம்முடைய வாழ்வின் போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே நம்மை தனிமையில் விடுவதில்லை. ஆண்டவர் அமலேக்கிற்கு எதிராக நீங்கள் போராடணும், யூ ஹாவ் டு ஃபைட், இது உங்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால் என்று தேவன் சொன்னாலும் அவர்களுக்கு அவர் துணையாக இருந்தார். இந்த போராட்டத்தில் அவர்கள் ஜெயிக்கும்படியாக கடவுள் அவர்களை பலப்படுத்தினார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, விசுவாசத்திலும் அனுதின வாழ்க்கையிலும் நிறைய சவால்களை நம்ம சந்திக்கக்கூடும். அந்த சவால்களை நம்ம தனிமையாக சந்திக்க தேவன் விட மாட்டார். யெகோவா நிசி, அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கின்ற தேவன். அது மட்டும் இல்லாமல், மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக யுத்தங்களை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, நீங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்றால், என்னை பின்பற்றுவீர்கள் என்றால், நீங்கள் அதற்காக ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். யூ ஹாவ் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். சில சமயம் அது நமக்கு பிரியமானவங்களுடைய மரணமாக இருக்கலாம், சில சமயம் அது வியாதியாக இருக்கலாம், சில சமயங்களிலே பணம் இல்லாமையாக இருக்கலாம், வேலை இல்லாமையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் எழும்புகின்ற எதிர்ப்பாக இருக்கலாம், சமுதாயத்தில் எழும்புகின்ற எதிர்ப்பாக இருக்கலாம். இது எல்லாவற்றையும் நம்ம சந்திக்கணும். கர்த்தரின் பலத்தினால் நாம் சந்திக்க வேண்டும். நாம் சோம்பேறிகளாக, பயந்து ஒதுங்கி போகிறவர்களாக, இல்லை என்றால் எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியும் கண்டுக்காமல் இருக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. மாறா, விசுவாச வாழ்க்கையில் வர எல்லா எதிர்ப்புகளையும் நம்ம மன தைரியத்தோடு சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ யெகோவா நிசி, அவர் நம்முடைய ஜெயக்கொடி. அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை தனிமையில் விடுவதில்லை. நம்முடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவன். அந்த யெகோவா நிசி தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.